ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, என்னுடைய வீட்டில் ஏன் எந்த ஒரு நல்ல காரியமும் நடப்பது இல்லை? நானும் உன்னை வணங்குகிறேன் சாயே. ஆனால் நீ என்னுடைய வீட்டில் நிரந்தரமாக தங்கியது போல எனக்கு தோன்றவும் இல்லை. அதே சமயம் எனக்கு கனவிலெல்லாம் நீ ஏதோ என்னிடம் சொல்ல வருகிறாய் என்பது போலே கனவுகளும் வந்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய வீட்டில் என்னத்தான் நடக்கிறது? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. வெளியில் இருப்பவரிடம் சொன்னால் இதெல்லாம் உன்னுடைய கவலையில் வரும் கனவுகள் என்று சொல்கிறார்கள் என்பதற்காக நீ யாரிடமும் எதையும் சொல்வதும் கிடையாது. எல்லா விஷயத்தையும் மனதுக்குள் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறாய். உன் வீட்டில் நான் இல்லை என்பதை நீ உணர்கிறாயா? தங்கமே, நான் உன்னுடைய வீட்டில் இருக்கிறேன். ஆனால் என்னால் தான் நிலையாக உன் வீட்டில் இருக்க முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய வீட்டில் மற்றவர்கள் வந்து அழுது கொண்டு அவர்களுடைய நியாயத்தை சொல்லிக்கொண்டு அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளை சொல்லி அழுவது எனக்கு பிடிக்கவே இல்லை. சொல்வார்கள் தெரியுமா தங்கமே, ஒருவருடைய தீட்டு இன்னொருவருடைய வீட்டிற்கு போனால் ஒத்துக்கொள்ளாது என்று. அதே போலத்தான் அவர்களுடைய வீட்டில் இருக்கும் தெய்வம்தான் அவர்களுடைய கண்ணீரை ஏற்றுக்கொள்ளும். எல்லோருடைய கண்ணீரையும் எல்லா தெய்வமும் ஏற்றுக்கொள்ளாது. இதே அவர்கள் வீட்டில் அவர்கள் கவலையோடு அழுந்தால் அந்த தெய்வமானது பார்த்து கொண்டு இருக்கும். அதுவே உன்னுடைய வீட்டில் வேறொரு நபர் வந்து அழும் பொழுது அது உனக்குத்தான் பிரச்சனையை ஏற்படுத்தி தரும். அதனால் சற்று புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு நேரமும், அது பொழுது போன நேரமோ இல்லை எந்த நேரமோ, மற்ற பெண்ணை உன் வீட்டில் அமர்த்தி அவனுடைய வாழ்க்கையில் இருக்கும் கதையை கேட்டு அந்த அழுகையை உன் வீட்டிற்குள் கண்ணீரை சிந்த விடாதே. இதனால் தான் என்னால் உன் வீட்டில் நிரந்தரமாக இருக்கவே முடியவில்லை. அடுத்தவனுடைய குடும்பத்தில் என்ன நடந்தால் உனக்கென்ன? அவன் என்ன செய்தால் உனக்கென்ன? எதற்காக தேவையில்லாமல் மற்றவருடைய வாழ்க்கையில் இருக்கும் விஷயங்களை தெரிந்து கொண்டு அவளை உட்கார வைத்து கொண்டு உனக்கு தெரிந்தவளை உன்னுடைய வீட்டில் அள வைத்து கொண்டு இருக்கிறாய். உனக்கு மற்றவர்களுடைய செய்தி தெரிய வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு பின் எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா தங்கமே? இப்பொழுது நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் காரணமும் நீதான். தேவையில்லாமல் எல்லோரையும் உன் வீட்டிற்குள் விடுகிறாய். விட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை கேட்கிறாய். ஒன்று தெரிந்து கொள், எந்த அளவு நீ கஷ்டமான செய்தியை மற்றவரிடமிருந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறாயோ அது அப்படியே உனக்குத்தான் வந்து பாயும். நல்ல விஷயத்தை கேளுங்கள், நல்ல விஷயத்தை கேளுங்கள் என்று நான் எப்பொழுதுமே சொல்வேன். எதற்காக சொல்கிறேன் என்றால், நல்ல விஷயத்தை கேட்டால் நல்லது நடக்கும், கெட்ட விஷயத்தை கேட்டால் கெட்டதுதான் நடக்கும். பார்க்கும் விஷயமும் நல்லதாக இருந்தால் நல்லதாகத்தான் நடக்கும். பார்க்கும் விஷயங்களையும் கெட்டதாக கேட்கும் பொழுது பார்க்கும் விஷயங்களையும் அப்படியே உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் செய்யும். புரிகிறதா? அதனால் யாரிடம் பேசினாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் தயவு செய்து கேட்காதீர்கள். அது உங்கள் வாழ்க்கையில் சரியில்லாத ஒரு விஷயம். எப்பொழுது நீ மற்றவனுடைய வாழ்க்கையில் நடக்கும் விஷயத்தை தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாயோ அப்பொழுதே உன் வாழ்க்கையில் பிடிக்கும் கஷ்டங்கள். அதற்கு முன்பெல்லாம் பார்த்தாயானால் கஷ்டம் வரும் போகும், இப்படித்தான் இருக்கும். ஆனால் இப்பொழுதெல்லாம் பார்த்தியா, உன் கஷ்டம் ஆனது எப்படி இருக்கிறது? நிலையாக உன்னுடன் தானே இருக்கிறது. ஏனென்றால் என்னால் உன் வீட்டில் நிலையாக இருக்க முடியவில்லை. மற்றவர்கள் உன் வீட்டில் வந்து அமர்ந்து தேவையில்லாமல் அவர்களுடைய கவலைகளை சொல்லி அழுவது என்னால் கேட்க முடியவில்லை. எனக்கு அங்கு நிம்மதி இருக்கவில்லை. தேவையில்லாமல் யாரையும் உன் வீட்டிற்குள் அனுமதிக்காதே. சம்பந்தம் இருந்தால் மட்டும் வீட்டுக்குள் அனுமதி. ஏனென்றால் யார் யார் எந்த நிலைமையில், எந்த யோசனையில், எந்த கண் பார்வையில் வருவார்கள் என்பது உனக்கு தெரியாது. எனக்கு மட்டுமே தான் தெரியும். தீய எண்ணத்தோடு வருவார்கள். தீய விஷயத்தை செய்யலாம் என்று வருவார்கள். அவர்களுடைய கவலையை உன்னிடம் கொட்டிவிட்டு அவர்கள் உன்னிடம் இருக்கும் நல்லதுகளை பெறலாம் என்று வருவார்கள். நீ நினைக்கிறாய் ஆறுதலுக்காகத்தானே வருகிறார்கள் என்று. ஆறுதலுக்காக வருவதை விட உன்னுடைய இருக்கும் வாழ்வில் இருக்கும் நிம்மதியை பறிக்கத்தான் வருகிறார்கள். எப்படி தெரியுமா? இப்பொழுது அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார்கள்.
என்னுடைய குடும்பத்தில் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கிறது, இவ்வளவு கஷ்டம் இருக்கிறது, நான் தனியாளாக போராடுகிறேன் என்று சொல்லும் பொழுது உன்னுடைய இளகிய மனம் அதே பற்றி யோசித்து கொண்டே இருக்கும். வேறு எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் நீ எப்படி இருக்கிறாய், நீ என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய், அவள் என்ன செய்கிறாய், உன்னிடம் அவளுடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் சொல்லிவிட்டு போன பிறகு இவளுக்கு இவ்வளவு பிரச்சனை வருகிறது, இவள் பாவம், அப்படி இப்படி என்று அவளை பற்றியே நீ யோசிக்கும் பொழுது எதிர்மறையான சிந்தனைகளானது உன் வாழ்க்கைக்குள் வந்துவிடும். தேவையில்லாத விஷயங்களை யோசிக்க ஆரம்பித்து விடுவாய். எதற்காக? அவரவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை அவரவர்கள் பார்த்து கொள்வார்கள். யாரையுமே எப்பொழுதும் பொழுது போன நேரமோ சரி, எப்பொழுதும் சரிதான். மற்றவர் வீட்டில் நடக்கும் கெட்ட காரியத்தையும் சண்டை சச்சரவை பற்றி எப்பொழுதும் விசாரிக்காதே. அதே சமயம் அவர்களை வீட்டு வாசல் நின்று அழ வைக்காதே. அழுவது போல் இருந்தால் அவர்கள் உன்னிடம் வந்து அழுகிறார்கள் என்றால் அவர்கள் நினைப்பார்கள் ஒரு ஆறுதலுக்காகத்தானே இவர் வீட்டுக்கு போகணும் என்று. ஆனால் அவரிடம் இருக்கும் கெட்டது உனக்கும் வந்துவிடும். அதை புரிந்து கொள்ளவே இல்லை இங்கு யாரும். உன்னுடைய கஷ்டம் நீ அழும் பொழுது யாராவது உன்னிடம் வந்து நான் இருக்கிறேன் என்று கண்ணீரை துடைத்தார்களா? கிடையாது. எல்லோருக்கும் தெரியும் வீட்டிற்குள் மற்றவர்கள் வந்து அழக்கூடாது என்பது. தேவையில்லாமல் அவர்களுடைய குடும்ப நியாயத்தை கேட்பதோ அவர்கள் அழுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தையோ எதையுமே நீ உன் வீட்டிற்குள் விடாதே. யாராவது உன் வீட்டிற்குள் உட்கார்ந்து கதை பேசலாம் என்று வந்தால் தயவு செய்து வீட்டு வாசலிலேயே அமர்த்தி வைத்து அனுப்பி வைத்து விட. தேவையில்லாமல் உன் வீட்டிற்குள் வந்து அவருடைய நியாயத்தை சொல்லி அவருடைய கவலையை சொல்லி அவர்களுடைய கண்ணீரை சிந்தி எதற்காக? உன்னுடைய வீடோ தூய்மையாக இருக்கிறது. ஒரு வீட்டில் எப்பொழுதும் நல்லதை தான் பேச வேண்டும் என்று நான் சொல்வேன். அதுபோல உன் வீட்டில் இருக்கும் நான் சொல்வேன், உன்னுடைய குடும்பத்திலேயே நீ சண்டை போடாதே. எனக்கு சண்டை போட்டால் பிடிக்கவில்லை, நீ சண்டையே போடாதே, எப்பொழுதும் ஒற்றுமையாக இருங்கள், நீ கண்ணீரை சிந்துவது என்னால் பிடிக்கவில்லை என்று. உனக்கே நான் இவ்வளவு சொல்லும் பொழுது மற்றவன் உன் வீட்டிற்குள் வந்து தேவை இல்லாமல் அவனுடைய கஷ்டத்தை சொல்லி கண்ணீரை சிந்துவது எனக்கு பிடிக்குமா? பிடிக்காது. இனிமேல் யார் ஒருவன் உன் வீட்டில் உட்கார்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பேசலாம் என்று தேவையில்லாமல் அவனுடைய குடும்ப நியாயத்தை பற்றி பேசலாம் என்று வந்தாலும், இல்லை எனக்கு வேற இருக்கிறது என்று சொல். 2 நாள் சொன்னால் அடுத்த நாள் அவர்களே வரமாட்டார்கள். உன்னுடைய வேலையை பார். உனக்கு சாதாரணமாக நேரம் இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கதைகளை படி. உன்னுடைய குடும்பத்தை பற்றி யோசித்து நல்ல முடிவு எடு. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது அதை பற்றி பேசுவதை விட்டுவிட்டு உன்னுடைய வீட்டில் அடுத்தடுத்து என்னென்ன செய்யலாம் என்பதை மட்டுமே சிந்தித்து கொண்டு இரு. எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் தெரியாமல் செய்யாதே. எப்பொழுதும் அனைவரும் என்ன தெரியுமா செய்கிறீர்கள்? பொழுது போன நேரத்தில் யாருடைய வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி யோசிக்கிறீர்கள். அவரவர் உட்கார்ந்து பேசும் பொழுது ஆறுதலாக இருக்கும். ஆனாலும் தேவையில்லாமல் கண்ணீர் சிந்தி அவரவர் வீட்டில் இருக்கும் கஷ்டத்தை பகிரும் பொழுது அந்த தேவையில்லாத எதிர்மறையான விஷயங்கள் உன் வாழ்க்கையிலும் வந்துவிடும். எப்பொழுதும் நல்லதையே பேசு, நல்லதையே செய், நல்லதே தான் நடக்கும். எத்தனை நாள்தான் நீயும் வாழ்க்கையில் கஷ்டப்படுவாய் சொல். இனி கஷ்டப்படக்கூடாது என்றால் இது போல விஷயங்கள் அனைத்தையும் தவிர்த்துக்கொள். உன் வீட்டில் நான் நிலையாக இருக்க வேண்டும் என்றால் கெட்ட விஷயத்தை பற்றி உன் வீட்டில் பேசாதீர்கள். அதுபோல தேவையில்லாமல் யாரையோ ஒருவர் கூப்பிட்டு உட்கார்ந்து அதை பற்றி கதை பேசுவது, மற்றவனை பற்றி புறம் பேசுவது, தன்னுடைய வீட்டில் நடக்கும் தேவையில்லாத கசப்பான விஷயங்களை பற்றி உன்னிடம் சொல்லி அதன் மூலமாக அழுவது, இதெல்லாம் உன் வீட்டிற்குள் செய்யாமல் இருங்கள். குடும்பத்திற்குள் ஒற்றுமையாக இருங்கள். இப்படி இருந்தீர்கள் ஆனால் நிச்சயமாக இந்த சாயான நான் உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருப்பேன், நிலையாகவே இருப்பேன். உங்களுக்கான நல்லதுகளை அனைத்தையும் செய்து கொண்டு உங்கள் அனைவரையும் வாழ வைத்து கொண்டே இருப்பேன். சொன்னதை மாற்றிக்கொள். நிச்சயமாக உன் வாழ்வில் எல்லாம் இனி சுபமாகத்தான் நடக்கும். யார் யார் எப்படி என்பதை உனக்கு சொல்லிவிட்டேன். தேவையில்லாமல் அடுத்தவருடைய வாழ்க்கையில் இருக்கும் கசப்பான விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளாதே. ஏனென்றால் நீ எதை கேட்கிறாயோ அதுதான் நடக்கும் உன் வாழ்க்கையிலும். இனி எல்லா விஷயத்தையும் சந்தோஷமாக கேள், சந்தோஷமாக நடக்கும். எப்பொழுது உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.